ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உடனே இந்த பதிவை கேட்க ஓடி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஒளிமயமாக மாற்றுவதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான இன்பமயமான வாழ்க்கையை பார்க்க போகிற. எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்க போகுது. நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எப்போதும் உன் நம்பிக்கை இழக்காம நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ கண்ணீர் விடுறதை விட்டுட்டு முழு நம்பிக்கையோட வேலை செஞ்சாலே போதும். உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். எப்போதுமே நீ இருக்கும் இடமெல்லாம் நானும் இருப்பேன்னு என்னை முழுசா நம்பு. உன் நினைவுகளிலும் உன்னுடைய உற்சாகத்திலும் உன்னுடைய கவலைகளிலுமே கூட எல்லாவற்றிலும் உனக்கு துணை. நீ என்னை நம்பும்போது உன் கவலைகளை போக்கி உனக்கான வாழ்க்கையில் நிம்மதியை தர வேண்டிய வேலைகளை நான் உற்சாகத்தோடு செய்வேன் அல்லவா? வாழ்க்கைனா சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் அது ரொம்ப நாள் எல்லாம் உன்கிட்ட நிரந்தரமாக தங்காது. இப்போது உனக்கு இருக்கும் சோதனைகளையும் தடைகளையும் கூட நான் நொடிப்பொழுதில் உன்னை விட்டு விலக்கி வைப்பேன். இந்த வராகி அம்மாவை பற்றி நீ யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை கடந்து போகும். இனி எந்த துயரமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்க போகிறேன். உன் கண்களில் நீ கண்ணீர் விடுவதை பார்ப்பதற்கு நான் விரும்ப மாட்டேன் என் செல்லமே. என் குழந்தையான நீ ஒருபோதுமே கண் கலங்கக்கூடாது. எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த உலகத்தில் யார் உன்னை புரிஞ்சுக்காட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலுமே கூட என் அருளால் நான் உன்னை முழுவதுமாக புரிந்து வைத்து கொண்டு உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன கவலை? வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, எப்போ நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே வாழக்கூடாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக துணிஞ்சு நிற்கும்போது இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் விருப்பங்களையெல்லாம் அழகாக அம்சமாக நிறைவேற்றி கொடுத்துருவேன். மறைவாகவும் மௌனமாகவும் யாருக்குமே தெரியாத வகையில் நீ தான தர்மம் செய்யும்போது அதுதான் உண்மையிலேயே உயர்வான விஷயம். சில பேர் அடுத்தவங்க பார்க்கணும், அடுத்தவங்க பெருமையாக நினைக்கணும், அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக தான தர்மம் செய்வார்கள். ஆனால் அது அதற்குரிய பலனை தராது. அப்படி பெருமைக்காக நீ செய்கிற உதவிகள் எதுவுமே உனக்கு நன்மையை தராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் வெளியே பெருமையாக பேசிக்காம யாருக்கும் தெரியாமல் இந்த கைக்கு கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாமல் நீ உதவி செய்யும் போதுதான் அந்த தானமும் தர்மமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும். ஆமியன் செல்லமே, எல்லாருமே இந்த உலகத்தில் நல்லவங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த முகமூடியை அதுவாக கலண்டு விழுகிற வரைக்கும் எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி நீயும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாய் தானே. இந்த வராகி அம்மாவை உன் குலதெய்வமாக மனசில் நினச்சிக்கிட்டு நீ வழிபாடு செஞ்சினா நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். குலதெய்வங்கிறது என்ன? உன் குலத்தை காக்கும் தெய்வம். உன்னையும் உன் குடும்பத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய உன்னுடைய 7 தலைமுறைக்கும் துணையாக இருந்து எந்த தீய சக்தியும் கெட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நெருங்காம உன்னை அண்டவிடாமல் செய்வதுதான் என்னுடைய வேலை. அப்படி இருக்கும்போது என்னை உன்னுடைய குலதெய்வம்னு சொல்லிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, இப்போது மனத்தவிப்போடும் மனக்கவலையோடும் மன வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்கிறதுக்காகவும் உன் குடும்பத்தை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பதற்குமாக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்குது. நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. வீட்டில் பிரச்சனை, குழந்தை இல்லாமல் மன கஷ்டம்னு நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய உனக்கு எல்லா தோஷங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தொலைக்க செய்து நன்மைகளை அருளுவதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதுனால தானே எல்லாரும் சுலபமாக உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறாங்க. ஏன்னா இங்கே மனிதர்கள் எல்லாருமே யார் நல்லா பேசுவாங்களோ, யார் புத்திசாலியோ அவங்கிட்ட போய் பேச்சு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் உடனே பதிலுக்கு பதில் பேசிடுவான். உன்னை போல அன்பானவங்க கிட்டையும் அப்பாவிகளிடமும் தான் அவங்க வார்த்தையையும் வாய் திறமையையும் பயன்படுத்துவாங்க. அப்படித்தானே
இப்போது உன் மனசு காயப்படும்படி எல்லாரும் செய்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சங்கடத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராக இருக்கேன். யார் மேலே வேணும்னாலும் அன்பை காட்டிட முடியும். ஆனால் கோபப்படுறதுங்கிறது உரிமை உள்ளவர்கள் மீது மட்டும்தானே செய்ய முடியும். உன் கோபமோ வருத்தமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து சொல்லு. எதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி மன வருத்தத்தையும் வேதனையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பேன். காசு பணம் முக்கியங்கிறத இப்போதாவது நீ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம்தான். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன குண்டூசியை வச்சு பெரிய பள்ளம் தோன்றது போல கஷ்டமான காரியம்தான். ஆனால் செலவழிக்கிறதுங்கிறது ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு எவ்வளோ இருந்தாலும் அத்தனையே செலவழித்து முடிப்பது போல குண்டூசியால் வலுனை உடைப்பது போல சுலபமாக இருக்கும். எப்போவுமே சம்பாதிக்கிறது தான் கஷ்டம், செலவழிக்கிறது ரொம்ப சுலபங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வரவை அதிகமாக்கிக்கிட்டு அப்புறமாக செலவை பற்றி யோசி என் செல்லமே. தவறான விஷயங்களை செய்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நல்லா வாழ்கிறது போல தெரியலாம். ஆனால் தவறான செயல் செய்யும் மனிதர்கள் ஒரு காலத்திலும் வெற்றியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்க செஞ்ச தவறுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிக்க தான் செய்வாங்க. அதனால தான் நீ அவர்களைப் போல இருக்க வேண்டாம். மெய்யான பக்தியோட உண்மையான நேர்மையான பிள்ளையாக நல்லதையே செய், நேர்மையாக நடந்துக்கோன்னு சொல்கிறேன். இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கையில் நீ ஒளி பெறுவாய். நீ அன்பா மகிழ்ச்சியா ஆனந்தமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் செஞ்சு தர்றேன். நீ என்ன பார்க்குற இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் மறைந்து போகும். உன் கண்களில் கண்ணீர் வத்தி போகட்டும். உன் மனசில் அமைதி மலரட்டும். எவ்வளவு பெரிய சோதனைகளையும் சந்திச்ச நீ இப்பொழுது என்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்ததின் பலனாக நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்க போற. எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வெற்றி வாகை சுடப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய இதயத்துக்குள் எப்போதுமே குடியிருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் அகற்றி உனக்கான ஒளியை, வெற்றியை, மகிழ்ச்சியை தரப்போறேன். உன்னுடைய பிரார்த்தனைகளின் பலனாக தான் இப்போது உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். கை நிறைய எல்லாமே இருக்கும்போதே அடுத்தவங்களுக்கு மனசார கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசோட இரு. ஏன்னா உன்கிட்ட இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுனினா உன்கிட்ட இல்லாத போது, உனக்கு தேவைப்படும் போது, நீ கஷ்டப்படும் போது நீ செஞ்ச உதவியும் தானமும் தர்மமும் பல மடங்காக உனக்கே திரும்ப கிடைக்கும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா இருக்கும் இடமெல்லாம் அருளும் செல்வமும் சந்தோஷமும் பொங்கி வழியும். அப்படிதான் இப்போது என்ன நம்பி இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி ஒருபோதும் வாழ்க்கையில தோல்வியே வரக்கூடாதுன்னு ஆசீர்வதிச்சு நிம்மதியா சந்தோஷமா மனமகிழ்வோட வாழ செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்னையே உன்னிடம் ஒப்படைத்த பிறகு இனி எதற்காகவும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போது நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக செயல்படுத்த வேண்டும். உனக்குள்ளேயே இருந்து உன்னை செயல்படுத்த வைப்பது இந்த வராகி அம்மா நாங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது நீ செய்ய போகும் எல்லா காரியத்திலும் உனக்கு உதவியாய் உறுதுணையாக நான் இருப்பேன். இனிமே உன்னை கஷ்டப்படுத்தினவங்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க. நீ செய்து கொண்டிருக்கும் காரியத்துக்கு தடை ஏற்படுத்தியக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இப்போது தான் வாழ்க்கையே தடப்பட்டு நிற்கிறத உணர்வாங்க. உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையும் சிக்கல்களும் எல்லாமே சுக்குநூறாக நொறுங்க போகுது என் செல்லமே. எதுவுமே சுமக்கிற வரைக்கும் தான் பாரமாக இருக்கும். சுமக்க ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் பழகி போய் உனக்கு சுலபமாக ஆகி போயிடும். அதே போலதான் வாழ்க்கையில் மனசில் கஷ்டங்கள் இருக்கிற வரைக்கும், கஷ்டம்னு கவலைப்படுற வரைக்கும் அது பாரமாக தெரியும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் சமாளிச்சிடலான்னு எப்போது நீ மன தைரியத்தோடு மாறுகிறாயோ அப்போதே எல்லா கஷ்டமும் உனக்கு இஷ்டமானதாக மாறி போயிடும். எதுவுமே கடந்து போகிற வரைக்கும் தான் ரொம்ப தூரமாக இருக்கும். நெருங்கி போயிட்டினா பக்கமாகத்தானே தெரியும். அவ்வளோதான் வாழ்க்கை. ரொம்ப நல்லதாக நடக்கும்னு இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்த உனக்கு எல்லா நல்லதுகளையும் நடத்தி தர நான் வந்துட்டேன். இது உன்னை மட்டும் இல்லை, உனக்காக மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கவங்களையும், உன் வாழ்க்கையில் இருக்கவங்களையும், உன் குடும்பத்தில் இருக்கவங்களையும் கூட
மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக உன் விருப்பப்படி நடக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். அப்புறமும் ஏன் நீ கண்டதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக இரு. அது அத்தனையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே மாற்றி உனக்கான நல்லதே எல்லாவற்றிலும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. என் அன்பு குழந்தையே, எப்போவுமே மற்றவங்க வாழ்க்கையை உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அவங்க நிம்மதியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரம் அவங்கள விட உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகிறத நீ உணரதான் போகிற. முதல்ல உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நீ எப்போது என்னை நினச்சாலும் அப்போதே உனக்கூட உன் கூடவே இருந்து உனக்குள்ள வழிகாட்ட இந்த வராகி அம்மா உன்னை தேடி வருவேன். உனக்கான கடமைகள் என்ன, உன்னுடைய பொறுப்புகள் என்னங்கிறத நான் உனக்கு நினைவூட்டுறேன். நிச்சயமாக உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் என் செல்லமே. எப்போவுமே விதி என்னை பாடாப்படுத்துது, என் தலைவிதி நான் கனவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் நீ சொல்லிக்கிட்டே இருக்கியே. இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. அதாவது உன் விதி மாறும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அதை சரியாக முழுசாக கேட்டினா, ஆமாம்மா தாயே, நீங்கள் சொல்வது எல்லாமே என் வாழ்க்கையில் நடக்குது, என் விதி மாறப்போகுதுன்னு நீயே உன் வாயார மனசார அந்த வார்த்தைகளை சொல்லி சிரித்து மகிழ்ந்து சந்தோஷப்பட போகிறாய். ஆம் என் செல்லமே, விதி மாறும்போது இந்த வராகி அம்மாவின் அருள் கிடைக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளு. உன்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதை விட்டு நீங்கி நீ மன சந்தோஷத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் அமைதியான வாழ்க்கையை வாழுவ. இன்னொன்று, மற்றவங்க கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டு இருந்த நீ இப்போ கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு இருப்ப. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களும் பரிசுகளும் தானாக உன்னை தேடி வரும். தீயவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்றதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் விட்டு விலகி நின்று நல்லவங்க உன் கூட இருக்கும்படியான சூழ்நிலை உண்டாகும். இதுதான் விதி மாறுவதற்கான அடையாளம். இப்போது இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குதா? நல்லா யோசிச்சு பாரு. நீயே கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கிட்டே தானே உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக மாறிக்கிட்டே வருது. விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் உன்னை தேடி வரப்போகுது. நல்லவங்க உன்னை நோக்கி வந்தும் தீயவர்கள் உன்கிட்ட ஏதோ ஒரு காரணத்தினால உன்னை விட்டு விலகும்படியும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கோ. இனி எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் நடக்க போகுது. நடக்கும் எல்லாத்தையும் நேர்மறை எண்ணத்தோடு பார்க்க பழகிட்டினா உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வேன்.